ஆண்டவரோட நெருக்கம். The intimacy with God. அது எப்படின்னா, நான் அவர் இன்னமும் என் கூடவே இருக்கிற மாதிரி, அப்படி அவ்வளோ ஒரு க்ளோஸ் வாக்கிங் வித் ஜீசஸ். I will always feel like God is with me and I'm closely walking with him. அப்படின்னா இவங்களுக்கு அப்படியே பரிசுத்த பரலோகத்திலிருந்து குதிக்கல, நானும் பாவிதான். See, I am also a sinner. I did not jump out of heaven. ஆண்டவர் என்ன தூக்கினார். God lifted me up. ஆனால் I know my weaknesses. என்னுடைய பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணே அவரோட இருக்கணும். But my only desire is to be with him. ஆண்டவர் அவரோட இருக்கணும்ன்றவங்களுக்கு வெளிப்பாட்டை தருவார். And God gives the revelation to those who want to be with him. 12 பேர் அவர் கூட இருந்தாங்க. There were 12 people with him. ஆனா மார்கலியே சார்ந்திருந்தானே, அவனுக்கு தான் வெளிப்பாட்டு வரம் கொடுத்து ரெவலேஷனே எழுத வைத்தார். And to the one who was always leaning on the bosom of Jesus, God gave the revelation and he wrote the book of Revelation. நான் அடிக்கடி சொல்லுவேன், I want to lean on you Lord. நான் எப்பொழுதுமே சொல்லேன், உன் மீது சாய்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய உபத்திரவம் வரும். ஆனால் அல்டிமேட் விக்டரி பிலாங் டு அஸ் தான். To someone in the prophetic ministry, there will always be great challenges, but the victory always belongs to us. அவ்வளவு வந்தாலும் அவருடைய நேசம் மட்டும் குறையவே குறையாது. Even if so many challenges arise, the love for him will never go down. நான் படுத்தா கூட ஆண்டவரே படுத்துக்குங்கப்பான்னு. Even if I lie down, ஒரு சின்ன இதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி தரேன். நீங்க டிவியை பார்க்குறீங்க, அதில் இந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், குழப்புங்கள், முகத்தில் பூசுங்கன்னா அப்படியே செய்கிறோம்ல, அதை போல சின்ன டிப்ஸ் ஐ ஆம் டீச்சிங் யூ. We follow every beauty tip we see, so I'm going to give you some tips, spiritual tips. நான் என்ன செய்வேன், படுக்கும்போது ஆண்டவரே நீங்கள் பக்கத்தில் படுத்துக்குங்கன்னு பில்லோவை நகர்ந்து படுத்துக்கு, அவர் படுக்கிற மாதிரி நான் அதை விஷுவலைஸ் பண்ணுவேன். When I lie down, I put the pillow next to me and I say, Lord, lie down. I envision it. I visualize that the Lord is lying next to me. நான் என் பிராக்டிஸ் பண்றதை உங்களுக்கு சொல்றேன் அருமையானவர்களே. I'm just sharing. ரைட்டோ தப்போ எனக்கு தெரியாது. I don't know if this is right or wrong, but I'm sharing with you what I practice. அது என் கூடவே இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங். அப்போ அவர் கூட இருக்கும்போது நம்ம இஷ்டம் போல ஜீவிக்க முடியுமா? I always have the feeling that he is with me. Can we live anyway, any which way if he is with us? எழுதி எனக்கு என்ன தேவையோ ஃப்ரம் போட்டுக்குவேன், ஃப்ரம் பியூலா ஜெசதாஸ் போட்டுக்குவேன், டு ஜீசஸ் ஹெவன்னு போட்டுருவேன். எழுதுவேன், ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் இருக்குது, லெட்ரு மாதிரியே இப்படிக்கு வாஸ் லவ்விங் டாட்டர்னு போட்டு நானே வச்சுக்குவேன் என் பேக்கில். I write a letter from, to and all that and I keep it to myself. நிறைய இப்போ போன வாரம் நான் அந்த லெட்டர்லாம் எடுத்து பார்த்து அப்படி அழுதேன். அப்படியெல்லாம் எழுதி வச்சுக்கிடுவேன். அதுதான் என்னன்னா, நானும் ஆண்டவரை இன்னும் அப்படி எவ்வளோ க்ளோஸாக லெட்டர் எழுதிட்டு பேசுகிற மாதிரி நான் நினைப்பேன். அவர் லெட்டராக எனக்கு ஆன்சர் எழுதுறாரு, ஆன்சர் கொடுப்பார். See, I always feel that God is so close to me. I keep writing letters, but see, God always answers me. ஒரு பெரிய நல்ல அழகு சோஃபாவில் நீங்கள் இங்கே உட்காந்துங்க ஜீசஸ்ன்னு சொல்லுவேன். பைத்தியம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேட்டால். When you hear, it will be like it will be crazy, but I look at the sofa and I say, Jesus, sit down here. நான் உங்க மேல சும்மா சார்ந்து கொள்றேன் ஆண்டவரே, அப்படியே சார்ந்துக்கு வந்த சேர் மேல. And I will say, I'm leaning on you and I will lean on the chair. என் பிள்ளைகளுக்கோ யாருக்கு தெரியாம கதவை அடைச்சிருவேன். And I will close the door so that my children wouldn't know. எவ்வளவு அழணுமே அழுவேன். And I will cry as much as I அதை want முடிக்கும் போது, and when I finish, எனக்கு தெரியும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். I know my God will take care of everything. ஒன்ன பாட ஆரம்பிப்பான். I'm not a singer. நான் ஒரு பாடகி அல்ல, but still I will begin to sing. போதும் நீர் போதும் எந்தன் வாழ்வில் நீரே போதும், நீர் எந்தன் மேய்ப்பனாய் இருப்பதே போதும், நான் உந்தன் நாடாய் வாழ்வதே போதும். போதும்பா நீங்க போதும்பா எந்தன் வாழ்வில் நீங்க போதும்பா அப்படி சொல்லி கண்ணத்தோட
படிச்சுட்டு எழுச்சிருவேன், எனக்கு தெரியும் எனக்கு உடனே பதில் வரும். I always sing saying, God, you're enough for me. And when I finish my song and crying, I know he will take care of everything. அருமையானவர்களே, எல்லாத்தையும் தம்பி பேரை தூக்கி கொஞ்சம் ஒரு டயர்ட் ஆயிட்டேன். Once I was just fondling my grandson and I became very tired. உங்களுக்கு அம்மாங்களுக்கு தெரியல, குழந்தைய கிஸ் பண்ணி பாருங்களேன், டயர்டே கூட ஆயிடும். அப்படி கொஞ்சம் வரும், ராஜா ஐயோ அப்படி சொல்லுவான்ல, டயர்ட் ஆயிட்டேன். அப்போ உடனே என்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு மெல்லிய சத்தத்துல, இது வேணும் அது வேணும்னு தானே கேட்குறேன், என்னைக்காவது என்ன கொஞ்சம் இருக்கிறியா? நான் உடனே குழந்தைய கீழே போட்டு ஓடிட்டேன் ரூம்குள்ள, கதவை அடைச்சிட்டு, ஆண்டவரே உங்களை விட அழகுள்ளவங்க யாரு, உங்களை விட ஞானம் உள்ளவங்க யாரு, உங்களை விட பாசம் உள்ளவங்க யாரு, நான் என்ன செய்தாலே நான் மன்னிச்சு அணைச்சிக்கிறீங்களே, அப்படியே அவரை புகழ ஆரம்பிச்சுட்டேன். இதுதாங்க ஆண்டவங்க அந்த உறவு. See, mothers can become, mothers can fondle and kiss the child so much that they can become tired. Once I was kissing my grandson and fondling him, and suddenly I heard in a very, very feeble voice God telling me, you are always asking me, I want this, I want that, but have you ever spoken to me like you're talking to your grandson? I immediately put him down. I went into my room and I began to talk to God saying, Lord, there is no one like you. I falter so much, but you forgive me and embrace me the very next moment. Who is like you? அருமையானவர்களே, நமக்குள்ள 1000 குறைகள் இருக்கும், ஆனாலும் அவர்கிட்ட நம்ம அப்படியே அப்பா பிள்ளை அந்த உறவுல போகும்போது அவர் நிறைய வெளிப்பாடுகளை நமக்கு தரும். See, we may have weaknesses, but when you move in that relationship of a father and a child, you will have greater revelation.